வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். நல்ல ஒரு 4 பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து தான் வடை பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன், அது பார்த்துடலாம். நாம 1 கப்பு வந்து அரிசி, நீங்க பச்சை அரிசி, இட்லி அரிசி, எந்த அரிசி இருக்கோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன், எது இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப்பு அரிசி, 1 கப்பு வந்து ராஜ்மா, 1 கப்பு வந்து கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு வந்து பச்சை பயிறு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஏன்னா ராஜ்மா நல்லா ஊறணும். ஸோ நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அரைச்சிட்டு வடை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. தண்ணி எல்லாம் வடிய விட்டு ரெடியா இருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் வடிய விட்டு ரெடியா இருக்கு. இது கூட வந்து இஞ்சி, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போறோம். இப்போ நான் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி அரைச்சிட்டும் அரைக்கும் போதே சேர்த்துருவோம். அதையும் அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பெல்லாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இது கூடவே வந்து வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வடையாவும் தட்டிக்கலாம், அடையாவும் தட்டிக்கலாம். அடையா தட்டுறதா இருந்தா இந்த பருப்பெல்லாம் நல்லா வேகணும், ராஜ்மாலாம் நல்லா வேகணும் இல்லையா, அதனால நல்லா சிம்ல வச்சு பொறுமையா வேக வச்சிடுங்க. அடையாவும் நல்லா இருக்கும், வடையாவும் நல்லா இருக்கும். வடைன்னா நம்ம பொரிச்சு பண்றதுனால நல்லாவும் இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாதி வடை பண்ணிட்டு மிச்ச மாவு இருந்தால் எடுத்து வச்சு நீங்கள் அடை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன ஒரு ஓட்டை போட்டு தான் வேக வைக்க போகிறேன். நல்லா உள்ள வேகணும், அதுக்காக. பாருங்க, நல்லா வெந்தெடுத்து எடுத்துடலாம். நாம இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டிக்கலாம். நல்ல ஒரு காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க வடையாவும் தட்டிக்கலாம், அடையாவும் தட்டிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.